இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் தேடுங்கள் என்கிற தலைப்பில் நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தரை யாரை தேட வேண்டும், நான் ஏன் தேட வேண்டும் என்று நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். இப்பொழுதும் கர்த்தரை நாம் எப்படி தேட வேண்டும் என்பதை குறித்து நாம் வேதத்தில் இருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடிகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி நம் யூதா ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, யூதா ஜனங்களை எச்சரித்து சொல்லும் பொழுது, நீங்கள் உங்கள் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடினால் நீங்கள் அவரை கண்டுபிடிப்பீர்கள் என்று அந்த யூதா ஜனங்களுக்கு அறிவுரையாக சொல்லுகிறார். எத்தனையோ தீர்க்கதரிசிகளின் மூலமாக அவர்கள் எச்சரிக்கப்பட்டும் கர்த்தரை தேடாதே போனார்கள். கர்த்தரை மறந்து பாகால்களை தேடி விக்கிரகங்களை உண்டாக்கி கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினார்கள். அவர்கள் கர்த்தரை உண்மையாக தேடி இருந்தால் அவருடைய கோபாக்கினைக்கும் அவருடைய தண்டனைக்கும் அவர்கள் தப்பித்து கொள்ளலாம் என்று தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். கர்த்தரை முழு இருதயத்தோடு நீங்கள் தேடினீங்கன்னா அவரை நீங்கள் கண்டடைவீர்கள், அவர் உங்களுக்கு காணப்படுவார் என்று சொல்கிறார். சங்கீதக்காரன் அதே மாதிரி சொல்லும்போது, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். முதலில் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய இருதயத்தை அவரை தேடும்படியாக நேராக்க வேண்டும். அதே போல் யூதா ராஜாக்கள் புஸ்தகங்களில் வாசிக்கும் பொழுது யூதாவை ஆண்ட யோசபாத் ராஜாவை குறித்து நாம் வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அவர் என்ன பண்ணான்னா, அவர் ராஜ்யத்தில் வந்தது முதல் அவர் கர்த்தரை தேடும்படியாக தன்னுடைய இருதயத்தை நேராக்கினான் என்று வாசிக்கிறோம். அதாவது 2 நாளாகமம் 19:3 வாசிக்கும் பொழுது, ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புக்களை தேசத்தை விட்டகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். அவர் யோசபாத் ராஜா கர்த்தரை தேடும்படியாக அவருடைய ராஜ்யத்தின் நாட்களில் தேடும்படியாக தன்னை இருதயத்தை நேராக்கினார். அநேக ஆசீர்வாதங்களை அவர் யோசபாத் ராஜாவின் நாட்களில் அவர் கண்டு கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அதாவது கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவர் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை அவன் தேட தன்னுடைய இருதயத்தை நேராக்கினான். அவனை எதிர்த்து அநேக ராஜாக்கள் வந்த பொழுதும் தான் மட்டுமல்ல, தான் நாட்டில் உள்ள எல்லா ஜனங்களையும் கூடி வர செய்து தேவனை தேடும்படியாகவும் தேவனை ஆராதிக்கும்படியாகவும் உபவாசிக்கும்படியாகவும் கூடி வர செய்து தேடினது நிமித்தம் கர்த்தர் அவருடைய எல்லா எதிரிகள், எல்லா பகைஞர்களும் நின்று அவரை விடுதலையாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன். நாம் தேடும் பொழுது வெளிப்படையாக அல்ல, அவரை முழு இருதயத்தோடும் தேட நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக்கினோமானால் கர்த்தர் நம்மை ஒரு பொழுதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். நாம் அவர் தேடும் பொழுது அவர் தென்படுவார். நாம் அவரை விட்டுவிட்டால் அவர் நம்மை கைவிடுவார். கர்த்தராகி அவரை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அவர் அப்படி செய்தார் என்று அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் வாசிக்கிறோம். அப்போ எப்படி நாம் அவரை தேடி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனை தொழுது கொள்ள அவரை தேடி முதலில் பார்த்தா முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டும். அவர் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நமக்கு சமீபமாக இருக்கிற இப்படிப்பட்ட தேவன் வேறே யார் என்று உபாகம புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அதாவது நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல இப்படி தேவனை இவ்வளவு சமீபமாய் கொண்டிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? நம்முடைய தேவன் நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம், நாம் தேடுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார்.
அவர் நமக்கு தென்படுகிறார், அவர் நமக்கு காணப்படுகிறார். அப்போது நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் என்ன செய்ய முடியும்? அவரை கண்டு கொள்ள முடியும். அடுத்தது ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அவரை நம்ம தேடுவோமானால் அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அவரை கண்டுகொள்ள முடியும், அவரை நாம் சமீபமாக பெற்றுக்கொள்ள முடியும். தானியேலை குறித்து நான் வாசிக்கும் பொழுது, தானியேல் அந்த சிறையிருப்பின் காலத்திலே, அந்த சிறையிருப்பின் நாட்டில் பாபிலோன் தேசத்திலே அவன் இருந்தார். ஆனால் அந்த 70 வாரங்களுக்கு பின்பு யூதாவுக்கு ரட்சிப்பு உண்டு என்று அவர் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களின் மூலமாக அறிந்த பொழுது, தேவனை தேட, எப்படி தேடினாலும் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனை நோக்கி தேட, அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக, ஆண்டவரே 70 ஆண்டுகளுக்கு பின்பாக யூதாவுக்கு ரட்சிப்பு வரும், யூத ஜனங்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்புவார்கள், பாழாக்கப்பட்டிருக்க தேசம் வெளிச்சமாகும் பிரகாசமாகும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, அதை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுக்கு நினைப்பூட்டும்படியாக அவர் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் தேவனை தேட ஆரம்பித்தான். அப்பொழுது அந்த அவர் தேவதூதர் மூலமாக அவனுக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, நீ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே கட்டளை பிறந்தது என்று நான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களை, பார்த்தீர்களா? நம் தேவனை தேட உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் ஒரு காரியத்திற்காக தேவனை தேட ஆரம்பிக்கும் பொழுதே அவர் நமக்கு பதிலை தருவார், அவர் நமக்கு வெளிப்படுவார். நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னே கட்டளை பிறந்தது என்று அவனுடைய நாட்களிலே கோரேஸ் ராஜாவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் தன்னுடைய தேசத்திற்கு திரும்பும்படியான ஒரு பெரிய கட்டளையை பெற முடிந்தது என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, முழு இருதயத்தோடு நாம் தேட வேண்டும். யோசபேத் ராஜாவை போல மற்ற தெய்வங்களை தேடாது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி அவரை தேட நம்முடைய முழு இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் அவரை கண்டு கொள்ள முடியும். அவர் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் சமீபமாக இருக்கிறார், அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் சமீபமாக இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை கொண்டிருக்கிற வேறு ஜாதி என்று வேறு ஜாதி எது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னது போல, அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவரை சமீபமாக இருக்கிற அந்த ஜாதியை விட வேறு அவர் பாக்கியமுள்ள ஜாதி வேறு எது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவரை தேடும் பொழுது எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு வாய்க்க சொல்கிறார். நாம் பிரியமானவர்களே, நாம் ஏன் அவரை தேட வேண்டும் என்று தியானித்தோம் பொழுது, எப்படி நாம் அவரை தேட வேண்டும்? அவரை தேடுவது மிகவும் கடினமான காரியம் ஒன்று இல்லை. அவரை முழு இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை தேடி அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அப்புறம் நம்முடைய ஜெபத்தினாலும் நம்முடைய உபவாசத்திலும் இருந்து நம்ம அவருடைய ஜெபிக்கும் பொழுது அவரை கண்டுகொள்ள முடியும். எப்பொழுதாவது என்று அல்ல, அனுதினமும் நாம் தொழுது கொண்டு அவரை ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் முழு இருதயத்தோடு தேடும் பொழுது நாம் கண்டுகொள்ள முடியும். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் தேடும் பொழுதெல்லாம் எங்களுக்கு சமீபமாக இருக்கிற கர்த்தரப்பா, நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அந்த சத்தியத்தை உடைய வேதத்தின் மூலமாக நீர் அறிந்து கொள்ள நீர் செய்தீரே அப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை தொழுது கொள்வதின் மூலமும் ஆண்டவரே நாங்கள் உபவாசித்து ஜெபிப்பதின் மூலமும் உம்மை கண்டடைய முடியும் என்கிற சத்தியத்தை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே, உம்மை தேடாத இருதயங்களை, உம்மை தேடும்படியான உணர்வுகளை என் தேவரே நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் தேடும் பொழுது கர்த்தர் நீர் எங்களுக்கு தென்படவும் எங்களுக்கு வெளிப்படவும் எங்களுக்கு காணப்படவும் வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் இருதயத்தை உமக்கு யோசபாத் ராஜாவை போல உமக்கு நேராக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் உம்மை தேடிய தானியேலை போல நாங்களும் ஆண்டவரே ஜெபத்திலும் உபவாசத்திலும் உம்மை தேட ஆண்டவரே இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தைகளை நீரே ஆசீர்வதித்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.